வணக்கம் மக்களே. yet another exciting show with மௌலி. மௌலி வந்து லண்டன்ல வந்து பேங்க்ல வேலை பார்க்குறாரு. அவர் வந்து டிராவல் ஃப்ரீக்கு, எல்லாருக்கும் தெரியும். 2 ஷோ பண்ணியிருக்கோம், ரோம் அண்ட் பாரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம சைனா. வெல்கம் டு ஷோ மௌலி அகைன். கிரேட் டு ஹேவ் யூ. Welcome, Kamal. Nice to meet you again. ஸோ சைனா, நீங்க சொன்னீங்கல்ல போன வாட்டி மினாஸ்ட்ரியா அனிமாசிட்டி இருக்கும் நெய்பர்ஸ் கண்ட்ரியில் அப்படின்ட்டு. ஸோ இந்தியாவில் வந்து மோஸ்ட்லி லாங்குவேஜ் பேரியர் ஆல்சோ இஸ் தேர் as well as this thing is there. What attracts you to go to China? இப்போ சைனான்னு யோசிக்கும் போதே ஃபர்ஸ்ட் திங் எல்லாருக்கும் ஞாபகம் வருது கிரேட் வால் ஆஃப் சைனா. அது நம்ம சின்ன வயசுல ஜீன்ஸ் படத்துல பார்த்ததுல இருந்து நமக்கு கேள்விப்பட்டதுல இருந்து ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் கீ அட்ராக்ஷன் பீஜிங்ல அதை வச்சு போனது. அதை தவிர்த்து சைனா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி. ஸோ கீழே ஹிமாலயாஸ் இருக்கு, மேல பெரிய சிட்டிஸ் இருக்கு. அவங்க சைனாக்கு நிறைய ஹிஸ்டரி இருக்கு. இந்தியா மாதிரி அவங்களுக்கு நிறைய கிங்ஸ் இருந்திருக்காங்க. அவங்களோட கல்ச்சர் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ சைனா போகணும்னு ஆல்வேஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஃபார்ச்சுனேட்லி வி ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ. ஸோ இட் வாஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கோயிங் அரவுண்ட் சைனா. ஸோ சைனாவில் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய வீடியோ ஒன்று பார்த்தேன். ஸோ வாஸ்ட் பிளேசஸ். So it's a vast country and let's concentrate on Beijing in this show. What are the attraction in Beijing நீங்க நினைக்கிறீங்க? பீஜிங்ல ஆப்வியஸ்லி கிரேட் வால் ஆஃப் சைனாவை தவிர்த்து உங்களுக்கு மெயின் அட்ராக்ஷன்னா ஃபார்பிடன் சிட்டின்னு. ஸோ பீஜிங் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக் மெட்ரோபாலிஸ். நம்ம வந்து மும்பை, டெல்லி மாதிரி பெரிய சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஆர் 25 lakh மேல, இட்ஸ் லைக் 25 million மேல. இட்ஸ் ஹியூஜ் பாப்புலேஷன் சிட்டி. லண்டனோட கம்பேர் பண்ணா இட்ஸ் லைக் 2.5 times பெருசு. ஸோ இட்ஸ் மேசிவ் மெட்ரோபாலிஸ். பீஜிங் சென்டர்ல தெர் இஸ் அ பிக் ஸ்கொயர். அந்த ஸ்கொயர் வந்து டேமன் ஸ்கொயர். டேமன் அவங்களோட ஃபார்மர் கம்யூனிஸ்ட் லீடர். ஒரு மேசிவ் ஸ்கொயர். அதுதான் இப்போ வந்து ரிகார்டட் அஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்கொயர். அந்த ஸ்கொயர் பக்கத்துல அவங்களோட ஏன்ஷியன்ட் கிங்டமோட பேலஸ் இருக்கு, ஃபார்பிடன் சிட்டின்னு. ஃபார்பிடன்னா தீண்டத்தகாதுன்னு தமிழ்ல மீனிங். பட் இன் எசன்ஸ் இட்ஸ் அ பிக் open area palace. You can go around the palace and look into, but that is the main attraction. அதை தவிர்த்து கிங்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா during summer time they go outside close to the lakes where the temperature வார்மா இருக்கும்போது. ஸோ சம்மர் பேலஸ்ன்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி பீஜிங்லயும் அங்க இருந்த கிங்ஸ் நிறைய டைனஸ்டி இருந்திருக்கு. மிங் டைனஸ்டி தான் கடைசியா வந்த டைனஸ்டி. அவங்க சம்மர் பேலஸ்னு ஒரு பேலஸ் தனியா வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற சென்ட்ரல்ல இருக்கிற பேலஸ் இஸ் நார்மலி ஃபார் வின்டர். சம்மர்ல தே கோ க்ளோஸ் டு தி லேக்ஸ். அதை தவிர்த்து டெம்பிள் ஆஃப் ஹெவன் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. தட் இஸ் a very beautiful complex. obviously சைனா போயிட்டு வந்தோடனே பாண்டாவை பார்க்காம இருக்க முடியாது. ஸோ they loan panda to other countries, but after a period of time they get back the panda. ஸோ அந்த பாண்டாவை in authenticity to see சைனால பார்க்கலாம். ஸோ again சைனால குங்ஃபு and the acrobatic show, again that's a must to see, especially பீஜிங்ல there are loads of opportunities to see. So கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த ஷோஸ் கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா. டெஃபினட்டா இந்த கிரேட் வால் ஆஃப் சைனாவை பத்தி யோசிக்கும் போது ஒரு கொஞ்சம் காமெடியாவும் இருக்கு. ஒரு கண்ட்ரிக்கே வந்து காம்பவுண்ட் வால் கட்டுறதுங்கிறது வந்து ஐ மீன் நான் வந்து இந்த ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் ஆடும்போது நம்ம சிம்பிளா வந்து ஒரு 4 வால் கட்டுறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். I mean, they did it for a country. At least they tried to do it. Just for the Mongols, they did it. அப்படிதான் ஹிஸ்டரி சொல்றது. அது வந்து நிறைய டைனஸ்டியில கட்டினது. பட் அந்த மங்கோல்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இன்வைட் பண்ணிட்டே இருந்தாங்க. அது பீஜிங்க்கு கொஞ்சம் நார்த்தா ஒரு பார்டர் மாதிரி அவங்க இனிஷியலா கொஞ்சம் ஸ்மால் செக்ஷன் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபுல் கண்ட்ரிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 6000 kilometers லாங் சைனா. அது யூஸ்வலா சொல்றது என்னன்னா மூன்ல இருந்து ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தாலே தெரியுற ஸ்ட்ரக்சர். ஏன்னா இட்ஸ் a very elongated structure going across. அங்க போய் there are some sections கிரேட் வால்ல வந்து நம்ம நடக்கலாம், போலாம். You can walk around, so it's all fully allowed, but sila sections are not safe to walk and go around. Obviously it's a very old and it's built over lots of decades. So அந்த விதத்துல it's அது see to believe it மாதிரி. நான் பார்த்தேன் நீங்க பைக்கிங் கூட போட்டோ இருந்தது. ஸோ பைக்கிங் கூட சில பிளேசஸ்ல பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஹவ் இஸ் த ஸ்ட்ரக்சர்? இஸ் இட் வைடர், like how wide it is? It is like a car can go in that. கிரேட் வால் ஆஃப் சைனால சில செக்ஷன்ஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கும், சில செக்ஷன் வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டெப்ஸ் இருக்கிறது யூ கான்ட் கோ த்ரூ தி வெஹிக்கிள்ஸ் அண்ட் திங்ஸ். பட் வித் வைஸ் பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் செக்ஷன். யூஸ்வலா
ஒரு கார் போறது 2 கார் போற அளவு வித் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி செக்ஷன்ஸ் ஆஃப் கிரேட் வால் ஆஃப் சைனா. இட்ஸ் நாட் கிளாஸ்ட்ரோபோபிக். அந்த கிரேட் வால் ஆஃப் சைனா கட்டும்போது சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நெறைய பேர் தே டைட் பிகாஸ் Yeah, இட்ஸ் yeah. ஹில் மேல கட் பண்ணுது. அவங்களோட பரியல் பிளேசஸ் தேர் இஸ் a bit of history around கிரேட் வால் ஆஃப் சைனா. அது சைனாவோட ஹிஸ்டரியிலேயே இட்ஸ் பின்னி பிரிஞ்சது. Okay. தி கிரேட் வால் ஆஃப் ஸோ அவங்க பரியல் யாரெல்லாம் செத்தாங்களோ அவங்களுக்கு பரியல் பிளேசஸ்லாம் வச்சிருக்காங்களா? பரியல் பிளேசஸ் இருக்கு அரவுண்ட் தி சைனா. அகைன் சில அவுட் போஸ்ட் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். Okay. பட் நாங்க போனது வந்து பீஜிங்ல இருந்து இட்ஸ் a close accessible Great Okay. Wall of China place, but again there are so many other Yeah. points within Great Wall of China you can visit. Okay. அது ஒரு ட்ரிவியா சொல்லுவாங்க. ஆஃப்டர் பில்டிங் த சைனா வால் ஆல்சோ த மங்கோல்ஸ் பிரைப்டு இன் ஒன் ஆஃப் த 2 கேட்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த கேட்ஸ் அண்ட் தென் தே என்டர்ட் அப்படின்னு அண்ட் அட்டாக் அகைன். இது வந்து பிரைபரி சைனா, ரஷ்யா இது எல்லாத்துக்கும் வந்து இந்தியாவுக்கு அண்ணான்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் ஸ்டில் இன் தட் வே ஐ கேன் see the difference. இன்னைக்கும் நிறைய சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸ் லைக் கொரியா, ஜப்பான் அண்ட் சைனா கம்பேர் பண்ணும்போது சைனால ஸ்டில் there is underdealings and things that are happening, but few other places we can't see. But China is it's a vast diversity. அதே சமயத்துல you just need to offer caution. நம்ம ஜப்பான்லயோ கொரியாலயோ you can travel free மாதிரி சைனால போறதுக்கு you have to hesitate slightly. Again, language is a barrier. Language is and there are few other challenges in terms of safety, security, access means. நாங்க போனது பிரைவேட் டூர்ல போனோம். okay. But we were able to customize the itinerary. நான் இங்க தான் போகணும், இங்க தான் Okay. போகணும் Okay. அப்படின்னு I gave the itinerary. I did what I want, Okay. and then I used a local company to help me to provide a driver with the guide. Okay. Excellent. அப்புறம் forbidden city பத்தி சொன்னீங்க. So why it is called forbidden city? Because the communist doesn't like the king, or ஃபார்பிடன்னா ஃபார்பிடன் சிட்டி வந்து இதுக்கு கம்யூனிஸ்டுக்கு இல்ல. அந்த காலத்துல ஒன்லி கிங்ஸ் மட்டும் தான் okay. allowed to go inside. Okay. Again, அவங்களுக்கும் ஒரு ஹைரார்கி இன் கிங்டம்ஸ் இருக்கும். Okay. கிங், பிரீஸ்ட், Okay. நம்ம நிறைய சொசைட்டில இருந்திருக்கு. Okay. இது வந்து சைனா இஸ் நாட் an exception. இந்தியன் Yeah, சொசைட்டிலயும் yeah, யோசிச்சு yeah, பாத்தீங்கன்னா yeah. ராஜா ஒரு அளவு போலாம், Yeah. அதுக்கப்புறம் பிரீஸ்ட் இருக்கும், Yeah. அப்புறம் மந்திரிகள் இருப்பாங்க, அப்புறம் குடிமக்கள் இருப்பாங்க. Yeah. இது நிறைய நீங்க ஈஜிப்ட் பார்த்தாலும் ஈஜிப்சியன் டெம்பிள்ஸும் அதே மாதிரி தான். Same. ஸோ அதே கிங்குக்கு மட்டும் ஒரு ப்ரிவிலேஜ் த்ரோன் ரூம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இட்ஸ் ஆல் ஒரு பாயிண்ட்ல குடிமக்கள்லாம் அலவுட் மாதிரி இருக்கு. ஸோ இட்ஸ் அகைன் அந்த சைஸ் ஆஃப் நிறைய பேலசஸ் பார்த்துக்கோ நிறைய ஊர்ல. பட் அந்த ஃபாரின் சிட்டி ஓட சைஸ் அண்ட் ஸ்கேல் இஸ் நெக்ஸ்ட் டு நன். ஸோ சம் ஆஃப் தி ரஷ்யன் ஸ்கொயர்ஸ் மே பி பிகர், பட் அதர் தென் தட் இட்ஸ் ஒன் ஆஃப் த மேசிவ். அது வந்து சைனால அதுவும் பீஜிங்ல லேண்ட் இஸ் அட் பிரீமியம். சென்டர்ல இன்னும் ஸ்டில் தே ஹவ் கெப்ட் ஃபாரின் சிட்டி டெர்மினல் ஸ்கொயர் அட் இட்ஸ் அதே பொலிவோட வச்சிருக்கிறது இஸ் ரியலி கமெண்டபிள். பிகாஸ் அந்த ப்ரொடெக்ஷன் டு பி ஆனஸ்ட் சம் ஆஃப் இந்தியால அந்த இந்தியா ஹஸ் காட் நிறைய ஹிஸ்டரி, பட் நம்ம அந்த ப்ரிசர்வேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோன்னு பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் ஃபெல். டெஃபினட்டா. அப்புறம் அட்லீஸ்ட் பிரிட்டிஷ் பில்டிங்ஸ் ஆர் சேஃப் இன் இந்தியா. லைக் த கவர்னர் ஆஃபீஸ் நான் பார்க்கும்போது சென்னையில பரவாயில்ல, தெர் இஸ் சம் கிரீனரி நியர் அடையாறு அப்படின்னு தோணும் எனக்கு. பை த வே, அப்புறம் ஹவ் இஸ் த ஸ்கொயர் சொன்னீங்க இல்லையா, the biggest square in the world அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்கொயர்ல வந்து ஃபுட் எல்லாம் இருக்கா அரௌண்ட்? இஸ் தேர் எனி ஆக்டிவிட்டிஸ் ஆர் இஸ் இட் லைக்? இது வந்து அந்த ஸ்கொயர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களோட மிலிட்டரி பரேட் ஸ்ட்ரென்த் காமிக்கிறதுக்கு வருஷம் டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ரிபப்ளிக் டே பரேட் வந்து ராஷ்டிரபதி பவன்ல இருந்து இந்த ஸ்ட்ரெயிட் ரோட்ல காமிப்பாங்க. அந்த மாதிரி ரஷ்யால சைனா வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுக்கு they do a big parade. அந்த பரேடுக்கு மெயின்லி யூஸ் ஆகும். இந்த ஸ்கொயர் is not more of a commercial square. It's a square next to the forbidden city. அங்க வந்து அவங்களோட லீடர். So again communism தான் China is made of. அந்த கம்யூனிசம் வந்து பர்ஸ்ட் ஆனது 1989ல. அப்பதான் யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யாவும் உடைஞ்சது. அதே மாதிரி சைனாலையும் ஒரு ப்ரொடெஸ்ட் வந்தது. ஸோ இந்த ஸ்கொயர் இஸ் வெரி notoriously named for 1989 protest against the communist government. But in the square is a big massive square. But it's not like shops சுத்தி ஒரு கமர்ஷியலைஸ்டு ஸ்கொயர் இல்ல. இட்ஸ் a square for public gatherings, meetings. and அங்க வந்து அவங்களோட லீடர் டிஎம்ஆ வந்து there's a burial place where you can visit at the edge of the square. அந்த ஸ்கொயரோட இன்னொரு எட்ஜ்ல you can go into the forbidden city. So it's a key for Chinese history and at least the recent communist history. Yeah. So thank you Molly for the exciting information.
and we are going to talk about Beijing again in another episode. For now, we will say thanks to Mauli, and thank you, Mauli. Thank you, Kamal.